இரண்டாவது நாளாக வேளாண் பட்ஜெட் வாசிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா வேளாண் துறையில இருக்கிற எல்லாத்த பத்தியும் பேசுறாங்க. இத்தனை ஒதுக்கீடு, இத்தனை கோடி இதுக்கு ஒதுக்கீடு என்று ஒரு வாசிச்சிருக்காங்க எல்லாத்தையுமே. இந்த வாசிக்கப்பட்ட அத்தனையும் நிச்சயம் அத்தனை கோடிகள் அதுக்கு ஒதுக்கப்பட்டு செயல் வடிவம். அப்பதான் இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நாங்க தேமுதிக எஸ்பெஷலி எதிர்பார்க்கிற பெண்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு எந்த அறிவிப்பும் இல்லை. அது இன்னைக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து தரப்படும் என்ற எந்த அறிவிப்புமே கிடையாது. 100 நாள் வேலை வாய்ப்பை நம்பி இருக்கும் எத்தனையோ கோடி பெண்களுக்கு அந்த அறிவிப்பு இல்லாதது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நெல் கதிர்கள் விளைஞ்சி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அதை கிடங்குகள் இல்லாம திறந்த வெளியில மூட்டை கணக்கில் அறிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நான் பல முறை அறிக்கை கொடுத்திருக்கேன். பட் அதுக்கான கிடங்குகளுக்கோ அதை பத்திரப்படுத்துறதுக்கான அறிவிப்பு எதுவுமே இல்லை. எல்லா இடத்துல கிடங்குகள் இன்னைக்கு பயிர் பண்ணி அதை கொண்டு வச்சு அது மழையில நனைஞ்சு முளை விட்டு அது நாசமாகுகின்ற நிலைமை தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதற்கான அறிவிப்பு இல்லாததை தேமுதிக கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கிட்டாலே நெல், கரும்பு, வாழை, தென்னை இது போன்ற பல்வேறு விதமான பயிர்கள் அதுக்கு எல்லாமே மிகப்பெரிய அளவில் ஊக்கப்படுத்துவதற்கோ இன்னும் அந்த விளைச்சல்களை அதிகப்படுத்துவதற்கோ நம்மளுடைய விவசாயிகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று பயிரிடுவதற்கோ எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க நாங்கள் டிராவல் பண்றோம், நீங்களும் பண்றீங்க. எங்க பார்த்தாலும் கருவேல மரம் தான் இருக்குது. அதனால யாருக்கு என்ன பலன்? ஒரு அரசாங்கம் என்பது கருவேல மரங்களும் இன்னைக்கு புறம்போக்கு நிலங்களும் வீணாக இருக்கின்ற லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை சீர்படுத்தி யாருக்கெல்லாம் நிலையிலையோ அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலம் குத்தகைக்கு விட்டு அதை விளை நிலங்களாக மாற்றி அதில் ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கலாம். இது போன்ற ஒரு வித்தியாசமாக மாற்றமாக ஒரு இன்னோவேட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன், தேமுதிக எதிர்பார்த்துச்சு. பட் அது மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நேற்று அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் ஆகட்டும், இன்னைக்கு அறிவிக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட் ஆகட்டும், பல ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து ஜஸ்ட் அதே திட்டங்கள் தான் பெயர் மற்றும் மாற்றப்பட்டு அதற்கு திருப்பி ஒரு திட்டமாக அறிவிச்சிருக்காங்களே ஒழிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன இந்த ஆட்சி எந்த மாற்றமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. இன்னைக்கு நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்ம போகிறோம், எங்கே போனாலும் இந்தியாவில் தயாரிக்கின்ற உணவுப் பொருட்கள், அதாவது விளைநிலங்களில் உருவாகின்ற அந்த விளை பொருட்களை யாரும் வாங்குறதில்ல வெளிநாட்டில். நான் கூட கேட்டேன், ஏன் இந்தியன் நம்மளுடைய ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? எல்லாமே உரம், அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வெளிநாடுகளில் இந்திய உணவு தானியங்களுக்கும் சரி இந்தியாவில் தயாரிக்கப்படும் அந்த உணவு பொருட்களுக்கு எங்குமே மார்க்கெட் கிடையாது. அதனாலேயே எங்கேயுமே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இயற்கை உரத்தை நம்ம ஊக்கப்படுத்தணும். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாத ஆரோக்கியமான ஒரு உணவு முறையை நாம் கொண்டு வரணும். அப்போ வெளிநாடுகளுக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம விவசாயிகளின் வாழ்வாதாரமும் உயரும், அவங்க வாழ்க்கைக்கு வேண்டிய வருமானமும் வரும். இன்னைக்கு விவசாயிகள் ஏன் கஷ்டப்படுறாங்க? அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குற அந்த பயிருக்கு உரிய விலையே கிடைக்கலையா அவங்களுக்கு? அதனால தான் இன்னைக்கு கடனாளிகளாக தற்கொலை செய்து கொண்டு தங்கள் உயிர்களை மாற்றிக்கொள்ள அந்த அளவு இன்னைக்கு விவசாயிகள் இருக்காங்க. இதையெல்லாம் மாற்றி ஒரு இன்னோவேட்டிவா ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம விவசாயத்தை கொண்டு செல்வதற்கு எந்த அறிவிப்புமே இல்லை. நம்ம இந்தியா எப்பவுமே சரி, அதுவும் தமிழ்நாடு எஸ்பெஷலி விவசாயம் சார்ந்த பூமி. நம்மளுடைய பேக் போனே நம்மளோட அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் தான். ஆனால் அந்த அக்ரிகல்ச்சர் இன்னைக்கு ஸ்லோவா குறைந்து கொண்டே போகுது. எல்லா இடமும் விளை நிலங்கள் பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உரிய விலை கிடைக்கிறது கிடையாது. எங்கு பார்த்தாலும் பயிர் நாசனம் ஆகும்போது அதுக்கான பயிர் கடன்கள் தள்ளுபடி இல்லை என்று பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு மாட்டியிருக்காங்க. இன்னைக்கு காவேரி தண்ணி இப்போதான் வருது, இது கடைமடை வரைக்கும் போகணும். சாகுபடி
வந்து முடிஞ்சு குறுவையும் ஆரம்பிச்சாச்சு, இன்னும் பயிர் பண்ண முடியல. அப்போ அதை நம்பி வாழும் விவசாயிகளுக்கு வேற என்ன ஆதாரம் என்பது ஒரு கேள்விக்குறி இருக்கு.